ஆப்பிள் மரத்து அடியில ஐசக் நியூட்டன் மடியிலா? ரொம்ப ஒரு சயின்டிபிக் ஜோக்கா இருக்கு. வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல நான் கே ரவிக்குமார் சார் இருக்காரு. அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் பட் அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. அது இல்லாமல் ஆனால் கே ரவிக்குமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேற லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே வரலாம். நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ் யூ ஸோ மச்னு. அதுவும் இல்லை, படத்தில் வர லவ் பண்ணுற சீன் வர வச்சார் எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பாரு. அங்கே ஒரு பஞ்சு ஒரு சரியான டைலாக் வச்சிருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவார், அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார், இங்கே பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சிருக்கவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாம 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாம மரத்தடியில் விட்டு போவான். பையன் 1000 ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில் விடாம பார்க்கிங் 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு கூப்பிட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறானோ அது போல இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டில் தான் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரவணன் சார், சபரி சார், எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி 2 கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க. ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க. அன்சிகா மொத்தம் மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாமல் தான் நல்லது. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அன்சிகா மொத்தவானி மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க. ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க. இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்ன மேடம்? ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது. நாங்கள் இல்லை மேம் நான் பேசியா மேம் வேற வெயில் எனக்கு. அன்சியா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பில எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க. செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, பேய் பிடிக்கும். ஆனால் பேய்க்கே இவங்களை பிடிக்கும். அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் என் கூட நடிச்சார் இவர் நம்ம மொட்டராஜன் சார் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷனில். அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. டிடி ரிட்டர்ன்ஸ்லாம். இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்டில் எடுத்தாங்க 2 மணி. சரியான பனி. அப்போ அவர் வந்து என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜய் சந்தர் சார் நம்மளுக்காக பண்ணுங்கன்னாரு. உடனே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன். டைம் தாண்டி தான் பண்ணார். அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம். ஆட்டோவில் நீங்களும் ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க. ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். ஆட்டோவில் இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது. மேலே கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து என்னவா அப்படின்னு நின்று இருப்பாரு. பனி மண்டை வழியாக போய் தொண்டையில் இறங்கிடுச்சு. அவருக்கு டோட்டலாக வாய்ஸ் போயிடுச்சு. பேசிட்டு இருக்காரு. நான் கம்முன்னு நேராக பார்த்துன்னு இருக்கிறேன். பக்கத்தில் இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவிட்டுக்குது. அப்புறமா அங்கேருந்து டைரக்டர் கதை தங்கதுரை அங்கே பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சிருப்பாரு. கேட்பேன் எப்படி இப்படி வச்சிருக்கீங்க 6 பேக்கு? தங்கதுரை காலையில் டெய்லி 100 தண்டால் போட்டு தான் வருவார் அவர். அது பெரிய விஷயங்க 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன் தண்டால் போடலாம் 3, 4, 7க்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டராஜன் சார் தேங்க்யூண்ணே. அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி எஸ்தர் அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. மழைக்கிட்டே சாங்கை போட்டு கலக்கிட்டாரு. சூப்பர் சார். படத்தில் வந்து பின்னணி இசை அதான் பின்னணி இசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு.
கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர். அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, கடுமையாக உழைச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க இங்கே. நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன். கேமராமேன் சார், சக்தி சார், ரேணிகுண்டா படத்தில் மிரட்டியிருப்பார். அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கூட நடித்த நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார், ஸ்வீட்டாக இருப்பார். ஒரு ஃபுட்பால்லாம் ஆடிருக்காரு படத்தில். நானும் அவர் ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடித்த சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கோமே கிருத்திஷா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார் ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த படம் பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் படம் வெற்றிகரமாக விட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். விஜய் நான் வந்து ஆக்சுவலி என்னோட குரு, அப்புறம் மை வெல் விஷர், என்னோட ஃபேமிலி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் விஜய் நான் கூட நடிச்சது வந்து ஸ்கெட்ச் படத்தில். அவ்வளோ பெரிய ஹீரோ விக்ரம் சார் கூட நான் என்ன போட்டியாக நடிக்க வச்சாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப பயம் எனக்கு, எப்படி நடிக்கிறது தெரியல, ரொம்ப நர்வஸ். அண்ட் விக்ரம் சார் வந்து அமேசிங் ஆக்டர். பட் இவர் என்னை கூப்பிட்டு போய் சொன்னார், அவரும் ஆக்டர், நியூ ஆக்டர், ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். விக்ரம் சார் ஹாப்பி ஆகணும். எத்தனை டேக் நடத்தேன்? பட் லைக் ஹி கேவ் மீ கான்ஃபிடென்ட். இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ஸ்கெட்ச் அபிஷேக் தான் சொல்லுவாங்க. அந்த அடையாளம் கொடுத்தது எங்கள் விஜயனா தான். அப்புறம் இந்த படத்துக்கும் ஹி ஜஸ்ட் கால் மீ, செட் ஆஃபீஸ்க்கு வா, ஒரு சூப்பர் ரோல் இருக்கு, அது வில்லன் ரோல் தான். அண்ட் ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் சரவணன் சார், சபரி சார், அதுக்கப்புறம் லைக் மை ஃபேவரட் ஹீரோயின் ஹன்சிகா மோத்வானி. அவங்கள வெறும் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், பட் நேரில் அவங்க கூட ஃபைட்டும் பண்ணியிருக்கேன். அதில் அதுக்கு வந்து நம்ம டான் மாஸ்டர் தான் நல்ல கோரியோகிராஃப் பண்ணார். தென் ஹீரோ பிரதீப், நாங்கள் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா. அவங்க அப்பாலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் செம்மையாக இருக்கு மச்சான், நல்ல ரொமான்ஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கே எஸ் ரவிக்குமார் சார், இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அண்ட் சாம் சிஎஸ் சார் செம்மையாக மியூசிக் போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது சோபனா. எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டா. ரொம்ப ஃப்ரீ சோலா இருப்பேன். அண்ட் இந்த வாய்ப்பு, இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. இது எனக்கு 2வது படம். ஃபர்ஸ்ட் கொற்றவை. இப்போ சார் வந்து சரவணன் சார், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சரவணன் சார், சபரி சார் அண்ட் விஜய் குமார் சார். ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன். 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்க. அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க அதில். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டையர் டீம், and Vijay Chandran sir, definitely I will say, keep on saying that. Thank you so much, everybody. And good luck to the entire team. And Hansika ma'am, yeah. From childhood, I used to watch Koi Mil Gaya. To Bunny Tail, I admire her, me and my brother. போத் ஆஃப் தெம் ரொம்ப அட்மயர் பண்ணுவோம். அவங்களுக்கு சின்ன வயசுல கோய் மில்கியால தலையாட்டிண்டு அந்த கிளவுட்ஸை பார்த்துட்டு. ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் ஐம் வாட்சிங் நியர் மீ and I'm sitting with her, first of all. And really thank you, ma'am, and all the best. God bless you, entire team, and keep smiling. Wish you all the best. Thank you so much. கார்டியன் படத்தில் 2 பேர் அறிமுகமாகி இருக்காங்க, சோபனா, தியா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நமக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை, உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில வாய்ப்பு தரப்பட்டது. வெள்ளித்திரையில எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலயமா தான் நான் கார்டியனுக்குள்ள வந்தேன். அண்ட் என்னோட சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, உலகவே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ இந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது. நீங்க என்னை நம்பி இந்த விஷயத்த கொடுத்ததுக்கு கண்டிப்பா அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பா அதற்கான விஷயமா நான் பண்ணுவேன் நம்புறேன். அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஹன்சிகா மேம் பத்தி நான் சொல்லி ஆகணும்.
ஒரு ஃபேனா வந்து அவங்கள வந்து பார்க்கறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க ரசிச்சிருக்கோம். ஆனா இந்த மூவில வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா? இதெல்லாம் கூட உங்களுக்கு கியூட்டா இருக்குமா? இது கூட சூட் ஆகுமா? அப்படின்னு அஸ் அ ஃபேனா நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்றது? ஐ லவ் யூ சோ மச் மேம். ஐ லவ் யூ சோ மச். சீரியஸா வந்து இந்த மூவில வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான். தமிழ் சினிமால ஹாரர் மூவினா இப்படிதான் இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த நார்ம்ஸ எங்களுடைய கார்டியன் மூவி கண்டிப்பா பிரேக் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பத்தோட குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டியன். கார்டியன்ல நீங்க எதிர்பார்க்குற எல்லா ஜானருமே இருக்கும். அது எல்லாத்தையுமே எல்லா கோ ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டிரெக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நெறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கேமராமேன் சைடு இருக்காங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் நெறைய பேத்த விட்டுருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மிகப்பெரிய பொன்னான நேரத்த எங்களுக்கு குடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ்வ கண்டிப்பா எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவுல நீங்க காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க் யூ சோ மச். எங்களுடைய படத்த வெற்றியாக்குறது உங்களுடைய கையில தான் இருக்கு. எங்களுடைய படத்துல எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலமா கொண்டு வந்திருக்கோம். அந்த பழத்த நீங்க கொண்டு போய் அந்த பலமான ஒரு விஷயத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது உங்களுடைய கையில மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாரி உங்களோட லவ்வையும் நீங்க எங்களுக்காக குடுப்பீங்க. அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அத நம்மளுடைய கார்டியன் வெற்றி விழா மூலியமா நீங்க காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஐ அம் வெரி டேம் ஷூர் உங்க எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலியமா சந்திச்சு உங்களுக்கான நன்றிகளையும், பாராட்டுகளையும் சொல்லணும்னு நம்பிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க் யூ சோ மச் டு த என்டையர் டீம். நான் நெறைய பேத்த விட்டுருக்கலாம். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தயவு செஞ்சு உங்களோட லவ்வ எங்களுடைய படத்தோட வெற்றியில நீங்க காட்டுவீங்கன்னு நம்புறேன். தேங்க் யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு பாடகர். நடிகர்ன்றது அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு. பட் டைரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார், எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன். அப்போவே ஒரு 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 மாதிரி கூல் டைரக்டர். அவர் சன்கிளாஸ்லாம் ஒரு மாதிரி கலர் கலராக போடுவார். அதனோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான டைரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க் எனக்கு. சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு 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 மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. சுரேஷ் மேனன் சார், ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரவிக்குமார் சார் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா தெரியும், பட் ஜாஸ்தி பேசினதில்லை. அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். காரணம்னா, ஐம் நாட் அன் ஆக்டர். டெஃபினெட்லி நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது, பாடகர் தான். அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ் சொல்ல, அவருக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால 4 லைன் என்னோட குருநாதரோட பாட்டு ஜஸ்ட் வாண்ட் டு சிங். கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவரும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் அலையானது விழுவரும் பின்பு எழுவரும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். தேங்க்யூ. எனக்கு டைரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். எனக்கு எப்படின்னா, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. என்ன பிச்சு பெடல் எடுத்துட்டா சார் படத்தில். இல்லை சார் இப்படி ஒன்று சார், அப்படி ஒன்று சார், இல்லை சார் இன்னும் அது கூட படம் சீன் எடுக்கும்போது கூட பரவாயில்ல சார், டப்பிங்கும் போது ஐயோயோ. அஃப்கோர்ஸ் டப்பிங்கிறது அது ஒரு தனி ஆர்ட். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டப்பிங் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நிறைய கேரக்டர்ஸ் இன்னைக்கு இவ்வளோ லைவ்லியாக காமிக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட அதில் எவ்வளோ அவனோட இன்வால்மெண்ட் இருக்குன்றத நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் நடித்த சீன் தான்,
அதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு சார் நான் விட்டுரு சார் கிளம்புறேன்னு இல்லை. ஆனால் என்கிட்ட என்ன மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நிஜமாவே நான் இப்படி நடிச்சிருக்கேனான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்டர் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார். அது தொடர்ந்து இப்போ ஓப்பனாக கேட்டுக்கிறேன், அடுத்தடுத்த படத்தில் கூப்பிடுங்க, வித்தியாசமான கேரக்டர் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். முடிஞ்சா பாட்டு கொடுங்க. இல்லை எனக்கு இல்லை, என்னோட ஒய்ஃபுக்கு. ஓகே, எனக்கு நான் பாட்டு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, என்னோட ஒய்ஃப் பேர் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. அண்ட் ஐ ப்ரிஃபர், ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கேன் கிவ் ஹர் அ சாங் இன் த நெக்ஸ்ட் ஃபிலிம். இது நான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணாத எங்கேனா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், வேற ஒன்று, ஒரு நப்பாசு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கிடைக்கிறது கிடைக்கல, இது எல்லாம் அங்கேருந்து வர மெசேஜ் தான். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணான்னு தெரியல, ஆனால் விமென்ஸ் டே இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நிஜமாவே ஒரு கட்ஸ் வேணும். அது இந்த மாதிரி ஒரு படம் விமென்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வயலண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் கேரக்டர் ஒரு ஹீரோனை வச்சு March 8 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாம் தேட்டரில் பாருங்கள் படம். போய் ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ரைம் வீடியோலையோ ஹாட்ஸ்டார்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க. தேட்டரில் பாருங்கள். இந்த படம் தேட்டரில் பார்க்கணும். ஓடிடியில் பார்த்தா வீட்டில் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு எத்தையோ குடிச்சிக்கிட்டு பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாஸ். தேட்டரில் உட்காந்து பாட அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். பேச அழைக்கிறோம். ட்ரிகர் படம் மூலம் தமிழுக்கு அறிமுகம். கார்டியன் கதை நாயகன் நடிகர் சம்பத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே பாடலில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நடிகர். பிரஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். தேங்க்யூ ரவிக்குமார் சார் ஃபார் கமிங் டு திஸ் ஒகேஷன். அண்ட் முதல்ல இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜயனாக தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிரதீப் பிரதர் ஒரு நாள் கால் பண்ண, அடிக்கடி விஜய் நான் பார்ப்பேன் சர்ச்சில், பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் கூப்பிட்றேன்டா கண்டிப்பான்னு சொன்னார். ஸோ அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் நைட் கால் பண்ணி ஒரு படம் பண்ணுற பிரதீப் வா அப்படின்னு சொன்னார். ஸோ விதவுட் செகண்ட் தாட்ஸ் நான் போனேன். அண்ட் கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் ஆகல. அண்ட் தேங்க்யூ டு டைரக்டர் சரவணன் அண்ட் சபரி சார் அண்ட் ஆல்சோ கோ ஸ்டார் ஹன்சிகா. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாரோட வந்து நடிக்கணும்னாலே ஒரு சில நர்வஸ்னஸ் அண்ட் ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். பட் ஃப்ரம் டே ஒன் ஷி மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், படத்தோட டீம் அண்ட் ஆல் த ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவருக்கும் நன்றி. March 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏபி பிளாக் பஸ்டர் மூவி யுவராஜ் அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு லாஸ்ட் டைமில் எடுத்த முடிவு. ஸோ அதனால் ஆல் ஆஃப் சடன் ஃப்ளைட் எடுத்து வந்தேன். இப்போ தான் 8th ரிலீஸ் ஆகுது இந்த படம். நான் படம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. டெஃபினட்டாக வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த ஹாரர் வந்து ஒரு அன்லக்கி ஒரு பர்சன் எப்படி ஒரு கல் கிடைச்ச பெண்ணு எப்படி லக்கியாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 8ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் விஜய் அண்ட் சார் ரவி சார் இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சார். டெஃபினட்டாக வந்து எங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் இருக்கணுமோ டெஃபினட்டாக பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. நான் பேச அழைக்கிறோம். எங்கேயும் எப்போதும் காதலிக்கும் அழகு தேவதை, பல லட்சம் நட்சத்திரங்களுக்கிடையே ஒளிரும் நிலவு, கொஞ்சம் தமிழும் கொஞ்சி பேசும் தமிழும் அழகு, த பியூட்டிஃபுல் டால் லவபிள் கேர்ள் ஹன்சிகா மோட்வானி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theater and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. அனைவருக்கும் வணக்கம். கார்டியன் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 monthஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட், 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னென்னா
இப்போ அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்துல இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமா வருது. அதுக்கு அது அது நெறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நெறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியா சோலோவா அவங்க ஒரு படத்த எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு இப்ப நெறைய நெறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்றாங்க. அதுல ஹன்சிகா அவங்களும். எல்லா படமும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்ல இந்த படமா இருக்கட்டும். ஸோ அவங்கள அழகாவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரரா நமக்கு வந்து பண்ற படங்கள் ஏன்னா நமக்குமே பயமா இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதுல கூட சொல்லிருந்தேன். டிமாண்டி காலின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காவே இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்துல தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்ட் சரவணன் இவர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ற ஃபர்ஸ்ட் படம். பட் அவங்களுடைய என்ன சொல்றது யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னன்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க. நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குது. நம்ம திரும்பும்போது அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சடனாக திரும்பி பார்ப்பேன். அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படித்தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்ல இல்ல. கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பிரஷன் இருக்கு இந்த படத்துல நிறைய. ஒரு ஒரு ஹாரர் மூவினா வழக்கமா இப்ப ரிவ்யூல சொல்லும்போது சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு வீடு எதுக்கு போறோன்னே தெரியாம ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டெம்ப்ளேட்ல இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்ல. இந்த படம் ஹாரரா இல்லாம ஒரு எமோஷனல் படமா நார்மலா இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமா பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்றது தான் படம் நல்லா இருக்கு. பட் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க. பட் ஜென்யூனா ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்யூனா உழைச்சிருக்காங்க. படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்திருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு பணத்துக்காகவோ இப்ப விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படின்லாம் இல்ல. அவர் சிஜிக்கு மெனக்கெட்டார். வழக்கமா ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி முடிஞ்சிச்சு இதை வச்சு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படி இல்லாம அவர் வெயிட் பண்ணாரு. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல அது எல்லாருக்கும் இருக்கு. அவரை மாதிரியே இதுல இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரவிக்குமார் சார் கூட வந்து படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இன்னைக்கு இங்க வந்தது வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அவரு கூட எனக்கு பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்ப ரொம்ப வெற்றிடமா இருக்கு இங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானர்ல மட்டும் படம் போயிட்டு இருக்கோம். ஒரு த்ரில்லரா இருக்கட்டும் இல்ல ஒரு 4 ஸ்டேட்ல 4 ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோமே தவிர ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரிச்சு நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமா இருக்கு. ஸோ சார் அவர் பண்ணணும் நிறைய. அதில் நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் சார் எப்பனாலும் சொல்லுங்க என்ன படம்னாலும் சொல்லுங்க நம்ம பண்ணலாம்னு சொல்லி. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் சிலதெல்லாம் கிரீன் ஸ்க்ரீனாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கலாக நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சது ஓகே இது சிஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லையோலாம் தோணுச்சு. அப்புறம் இன்னும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்லை இதில் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ என்னோட படங்களோட சில ரிவ்யூ எல்லாம் எப்படி வருதுன்னா ரொம்ப சவுண்டா இருக்குது மியூசிக். ஆக்சுவலி தியேட்டர்ல ரொம்ப சவுண்டா அது 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 அப்படி சொல்லும் போது என்னன்னா அவங்க டெக்னிக்கலா ஒரு இதை யோசிக்கணும். எப்படின்னா எல்லா தியேட்டர்லயும் சவுண்டா இருந்தா தான் அது சவுண்ட். ஒரு தியேட்டர்ல சவுண்டா இருந்தா அந்த தியேட்டரோட ப்ராப்ளம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு வேற 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க, மியூசிக் ஒருத்தவங்க, டயலாக்ஸ் பண்றவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் பண்ற மாதிரி தான் பிடிக்கும். ஒரு படம் வந்து அதை எலிவேட் பண்ணணும். ஆனா அது வந்து மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஒரு சீனையோ இல்லை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மியூசிக்கை போட்டு அவங்கள வந்து கீழே பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸ்க்கு. ஸோ திரும்ப மியூசிக்கலையும் அதை கன்வே பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலா ஏத்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை. பட் அது எங்க ஆகுதுன்னா சில இடங்கள்ல வந்து மிக்சிங்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர்ஸோ இல்லை விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளை சார்ந்தது இல்லை. நான் பண்ற படங்கள் அப்படிதான் பண்றேன். இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம் நமக்கு பார்க்கும்போது
விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டயலாக்ஸ் பார்ப்பேன். ஏன்னா ஒரு டயலாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சின்ன சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு இதாக பண்ணிட்டு இருக்கேங்க. நம்புறேன் இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த படத்துலையுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இல்லை நம்ம மியூசிக் லெவல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மீறி ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட், டிஃப்ரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாரராக வந்து ஒரு 3 படம் பண்ணும்போது ஒரே மியூசிக் 3 படத்துக்கு பண்ணோம்னா நமக்கான வேல்யூ என்னன்னே தெரியாமல் போயிடும். இல்லைனா வந்து என்ன இவர் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். அதான் நான் சொன்னேன், இப்போ ஹன்சிகா அவங்க கூட நான் 3 படம் கண்டினியூஸாக வந்து ஹாரர் பண்ணும்போது 3க்குமே நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது. 3மே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த 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 ட்ரை பண்ணுறதுல சிலது ஜெயிக்கும், சிலது தோக்கும். தோக்குற இடத்துல நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இந்த படத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம் எல்லாருமே, எனக்கு பின்னால் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கோம் பத்திரிகையாளருக்கும் ப்ளஸ் ரவி சாருக்கு, ஹன்சிகா மேம், விஜயனா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அவரோட படத்தில் வாய்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் வாலில். நெக்ஸ்ட் அவரோட ப்ரொடக்ஷன்லாம் மாஸ்டர் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து ஹோல் டெக்னீஷியன், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டரில் பார்த்து. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பவான்ஸ்க்கும் வணக்கம். ரவிக்குமார் சாருக்கு பெரிய வணக்கம். விஜய் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்ததுன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பசங்களாம் ப்ராங்க் பண்ணி என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சாங்க. ஆக்சுவலாக படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் வந்து திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. நான் வந்து கூட ஒரு பையனை கூப்பிட்டு போனேன். அசிஸ்டன்ஸ் தான் கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தோம். போன உடனே இங்கே இருடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது பின்னாடி தட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணோம் நாங்கள். இந்த படம் நீ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி ஸ்டார்ட் ஆனது அது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இளையராஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேடமும் சரி, ஹன்சிகா மேடம் வந்து செம்மையாக எக்ஸ்போஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பயப்படுற மாதிரி அவங்க இப்போ உட்காந்துருக்காங்க சாதாரணமாக. பட் ஆனால் வந்து செம்ம ரியாக்ஷன்ஸ் இருக்கும் படத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. சாம் சிஎஸ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் சார். நான் பேச அழைக்கிறோம். கலையின் மூலம் கவனிக்க வைத்தவர், தேசிய விருது பெற்று தேசத்தின் பார்வையில் தெரிந்தவர். கார்டியன் கதைக்கு இவரது கலை வடிவம் பெருந்துணை புரிந்துள்ளது. கலை இயக்குனர் இளையராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிளஸ்ட். ஒரு டெக்னீஷியன் குருநாதர் கூடயும் ஒர்க் பண்ணி அவங்க அசிஸ்டன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுற கிஃப்ட் எனக்கு தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் சார் கூடயும் ஒர்க் பண்ணேன். அவர் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபன் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணேன். கோட்டிகோபா ஒர்க் பண்ணுறப்ப கன்னட ஃபிலிம் பண்ணோம். அண்டு அதுவும் பெலாங்கல்ல பண்ணோம். நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சது அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப. அவங்க சிஷியர்கள் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விஜய் சந்தர், சினிமா இட்ஸ் மை ப்ரொஃபஷனல். அதை தாண்டி எல்லாத்து கூடயுமே நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இருப்போம். எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. என் ஃபேமிலியில் சம்திங் அண்டு அவங்க ஃபேமிலியில் ஏதாவதுன்னா எல்லோரும் கூட அங்கே ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வெளில போயிடுவோம். விஜய் சந்தர் அப்படி எனக்கு படத்துலேருந்தே இன்ட்ராக்ட் ஆகலை. ஏதாவது ஒன்று கால் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது. நாட் ஓன்லி சினிமா, லைக் அவனோட நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறான், இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அதையும் என் கூட டிஸ்கஸ் பண்ணுறது. அந்த அட்டாச்மெண்ட்டு அவர் படம் பண்ணுறாங்கிறப்ப என்னடா என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு நானே வாலண்டரியாக கால் பண்ணேன். அப்புறம் சாரோட அசிஸ்டன்ஸுங்கனாங்க. அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் ஹோப்ஃபுல் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட விஷயத்தை பண்ணுங்கள். நன்றி.